ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். லாஸ்ட் 10 டேஸில் நான் பண்ண ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆரி எம்ப்ராய்ட்ரி, நார்மல் நீடில் வச்சு எப்படி ப்ளவுஸை டிசைன் பண்ணுறது, கிராஃப்ட் ஐடியாஸ் இது மட்டும் தாங்க ஷேர் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ளவுஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதில் சாரியோட கலர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி மட்டும் நான் ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுத்துருந்தேங்க. இதுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். அவுட்புட் ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க. இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலரில் தாங்க பண்ணியிருக்கோம். ஹேண்டு ப்ளஸ் பேக் ஃப்ரண்ட் எல்லாமே சேம் டிசைன் தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அவங்க வந்து புட்டாஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பேக்லேயும் ஹேண்ட்லேயும் மட்டும் கொஞ்சம் புட்டாஸ் அதிகமாக வச்சு கொடுத்துருக்கோங்க. ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சுங்க. இதோட ஒர்க்கும் வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கம்மியான திங்ஸ் வச்சுட்டு நல்லா கிராண்டாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. வித்தின் 1-2 டேஸ்க்குள்ளேயே இந்த ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதோட ஓவர்வியூ வந்து எடுக்க முடியல. அவங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு வெளியில் கொடுத்துட்டாங்க. ஒர்க் மட்டும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். டைம் கிடச்சா நான் வந்து இதோட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து சாரீ கலர் ஆட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட சாரீ வந்து கீழே இருக்க இந்த பேரட் க்ரீன் கலருங்க. அதனால் ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பேரட் க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் அவங்களோட சாரியில் இருந்ததுங்க. அந்த ஃப்ளார் டிசைன் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சுங்க. கட் பீட்ஸ் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து நம்ம கட் பீட்ஸ் ஒர்க் தாங்க பண்ணியிருக்கோம். சேம் இவங்களும் அதே மாதிரி தான். புட்டாஸ் வந்து கொஞ்சம் நிறையா பேக்கில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பேக்கில் நிறையா வச்சுட்டு ஹேண்டில் வந்து மினிமலாக இந்த ஃப்ளாரை சுற்றி மட்டும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா போன ப்ளவுஸ்க்கு 1400 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸுங்க. இந்த ப்ளவுஸ்க்கு 1800 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் அப்படி தாங்க. நம்ம கிளிப் ஸ்டோன்ஸும் ப்ளஸ் வந்து சுகர் பீட்ஸ் 3 mm பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து இதில் ஹேண்டில் ஹேங்கிங் கீழே எனக்கு இல்லாமல் இந்த மாதிரி சென்டரில் ஹேங்கிங் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரி நம்ம சென்டரில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. அவங்களோட சாரீ ப்ளஸ் ப்ளவுஸ் எல்லாமே செல்ஃப் க்ரீன் கலரில் இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒர்க் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 1800 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.